என்ன நினைக்கிறார் எடப்பாடி பழனிசாமி? யார் வேணா போய்க்கிங்க, ம். நம்ம கட்சி நம்ம கிட்ட இருந்தா போதும்னு நினைக்கிறாரான்னு புரியல. கட்சி வச்சுட்டு என்ன பண்ண முடியும்? அதுதான் எனக்கே புரியல. எந்த அடிப்படையில் இவர் செய்யறாரு? ஏன்னா கட்சிங்கிறது என்ன, ஆட்கள் சேர்ந்தது தானே கட்சி. ஆமா. அப்போ இதுல இன்னொரு என்ன சிக்கல்னா மாதேஷ், இப்ப இந்த 25 பேர் மாத்தி வாக்களிச்சதுல எல்லாத்தையும் மாவட்ட செயலாளர்ல இருந்து தூக்கிட்டார். ஆமா. இப்ப என்ன சிக்கல்னா, இவங்களுக்கு கீழே இருந்தவங்க பூரா இன்னைக்கு மாவட்ட செயலாளரா போட்டிக்கு வம்படிக்கா போட்டார். இப்போ சி.வி. சண்முகம் அந்த ஏரியாவில் ரொம்ப பலமானவர், புதுக்கோட்டை இந்த மாதிரி விஜயபாஸ்கர் பலமானவர், வேலுமணி கோயம்புத்தூர் பகுதியில் பலமானவர். இவங்க மாவட்ட செயலாளர்லாம் பிடிங்கிட்டீங்க, அவங்க சாவியும் கொடுத்துட்டாங்க, அலுவலக சாவியும். திரும்ப அவங்க இல்லாம இன்னொரு முகத்தை வைத்து கட்சியை வளர்த்துற முடியுமா? இல்ல நீங்க வளர்த்துறீங்கன்னு கூட வச்சுக்கங்க. ஆனா நீங்க உங்க ஒரு 100 பேர் இருக்காங்க அப்படின்னாக்கா, இவங்க கிட்ட ஒரு 40 பேர் தான் இருக்காங்கன்னா, அந்த 40 பேர் வெளியே போனா நஷ்டம் தானே. இல்ல அப்படிதான் போயிட்டு இருக்கு. பழைய ஆட்கள்ல 40 பேர் வெளியே போறாங்கன்னா, மீதி 60 100க்குள்ள 40 பேர்ட்டா என்னங்க உங்களுக்கு? எப்படி நீங்க பலம் பெறுவீங்க? ஒரு கட்சிங்கிறது வந்து ஒரு பலம் அடைஞ்சுக்கிட்டே இருக்கணும்ல நாளுக்கு நாள். தாவேகாவை பார்க்கும்போது இப்ப பலம் அடைஞ்சுக்கிட்டு இருக்காங்க. சீட் என்னமோ 108 சீட் தான் ஜெயிச்சாங்க. ஆனா நாளுக்கு நாள் மத்த கட்சியில இருந்து போய் சேர்ந்துட்டு இருக்கும்போது தாவேகா அசுர பலம் அடைஞ்சுக்கிட்டு இருக்குன்னு நமக்கு தெரியுதா இல்லையா? அப்ப இந்த மாதிரி நீங்க ஏதாவது ஒரு நடவடிக்கை எடுக்கணும்ல. இல்ல எங்க கட்சியில இருந்து கூப்பிட்டா கூட எங்க கட்சியில இருந்து யாரும் போறதுக்கு இல்ல அப்படிங்கிற மாதிரி இருந்தீங்கன்னா, ஓ பரவாயில்ல, அந்த லீக்கேஜை பூரா அடைச்சிட்டாங்க, உள்ள இருக்கிற ஆளு வெளியே வரல. நீங்க மேல ஊத்தி என்னங்க பிரயோஜனம்? ஒரு பானை இருக்குது, தண்ணி நீங்க ஊத்துறீங்க, கீழே ஒரு பெரிய ஓட்டையில தண்ணி வெளியவே போயிட்டு இருக்கு, நீங்க ஊத்திக்கிட்டே இருக்கிறனால என்ன பிரயோஜனம்? ஒரு பக்கம் போய்கிட்டே இருக்கே. அப்ப இதை நீங்க முதல்ல என்ன பண்ணணும்? தண்ணி ஊத்துறது முதல்ல அந்த ஓட்டையை அடைக்கணும்ல. அப்ப நீங்க வெளியே போற ஆளை தடுத்து நிறுத்துறதுக்கு என்ன நடவடிக்கை எடுக்கிறீங்க? அப்ப இந்த மாவட்ட செயலாளர்ல இருந்து எல்லாம் தூக்கியாச்சு. அப்ப இன்னைக்கு எங்க ஒரு சிக்கல்னா, இவங்க எல்லாமே ஒரு மாவட்ட செயலாளர்ல இருந்துட்டு அவங்களுக்கு கீழே இருந்த ஆட்கள் கிட்ட போய் இன்னைக்கு அவங்க ரிப்போர்ட் பண்ண வேண்டியதா இருக்குது. அது ஒரு பெரிய நெருடல். இல்ல அவங்க 25 பேர் விஜய்க்கு ஓட்டு போட்டதுனால இந்த பனிஷ்மெண்ட் கொடுக்குறாரு போல எடப்பாடி. அதுல மாற்று கருத்து இல்ல. ஆனா அந்த பனிஷ்மெண்ட்டை ஏத்துக்கிட்டு அவங்க அங்கேயே இருக்க வைக்கிறது தானே இது. அதுக்கு நீங்க அவங்க போனா போயிட்டு போதுன்னு விட்டே இருந்திருக்கலாமே. இப்ப நீங்க அதெல்லாம் கொடுத்து அந்த மாவட்ட செயலாளருடைய தலைமையை ஏத்துக்கிட்டு அங்க இருந்து வேலை பார்த்துட்டாங்கன்னா பரவாயில்ல. ஆமா. சூப்பர் லீடர்ஷிப். ஆனா அதனாலேயே வந்து எல்லாருமே வந்து எம்எல்ஏவா இருந்தா கூட எனக்கு ராஜினாமா பண்ணா கூட பரவாயில்லன்னு. இல்ல சார், ஒரு எம்எல்ஏன்றது எவ்வளவு பெரிய பொறுப்பு, அது மக்கள் ஓட்டு போட. அதை ஒரு மாசத்துலயே இவங்க தூக்கி போடுறாங்கன்னா அப்ப எவ்வளவு நெருடல் இருக்குங்கிறதான் கேள்வி இங்க. அப்ப அந்த பதவி கூட எங்களுக்கு வேண்டாம். அந்த பர்టిక్యులர் எம்எல்ஏ மேல அலிகேஷன் இல்லையா? நீங்க சொல்றத பார்த்தா கட்சி தலைமை மேல தான் பிரச்சனை. நான் சொல்றது எம்எல்ஏ மேல அலிகேஷன் இருந்தா ஏன் மக்கள் தேர்ந்தெடுத்திருக்க போறாங்க அவங்கள? இப்ப விஜயபாஸ்கர் 4வது தடவை அதிக வாக்குல ஜெயிக்க வச்சிருக்காங்க. அவர் மேல அலிகேஷன் இருந்தா எப்படி மக்கள் ஜெயிக்க வச்சிருப்பாங்க? இப்ப மக்கள் தானே ஜனநாயகம். அவர் மீண்டும் ராஜினாமா செஞ்சு மீண்டும் ஒரு தேர்தல் செஞ்சு சந்திச்சாலும் அவரால ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அது மக்கள் தான் தீர்ப்பாப்பா. அப்ப ஜெயிச்சா மக்கள் ஏத்துக்கிட்டாங்கன்னு அர்த்தம். ஓகே. தோத்தாங்கன்னா மக்கள் இதை ஏத்துக்கலன்னு அர்த்தம். ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய்.